இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஹிந்து வந்தனா அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஹிந்து அப்படின்ற படத்தோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. தனிமையில தன்னோட வீட்டுல கண்ணாடியை பார்த்து அழக ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முகம் தெரியாத நபரால தாக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க. அங்க வந்த இன்னொரு லேடியோ ஐயா விட்டுடுங்க, இந்த பொண்ணு பாவையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நபர் விடுறதா தெரியல. அந்த இடத்துல அந்த லேடிய சாகடிக்க கட் பண்ணி அந்த நபரை நமக்கு காமிக்கிறாங்க. ராமானுஜம் அப்படின்றது அவரோட பேரு. அந்த பொண்ணை சாவடிச்சிட்டா இல்லையா, பக்கத்துல எடுத்துட்டு போய் புதைச்சிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்களை அனுப்பிவிட அதை பண்ணி முடிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு ஆளுங்க எல்லாமே திரும்பி வீட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ண புதைச்ச அந்த லேடி எழுந்து வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல். பயந்துகிட்டே வெளியே போக அவங்க ஆவியா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எல்லாருமே பயந்து போய் நிக்கிறாங்க. இவங்களும் அதாவது ஆவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆக்கணுவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. ராமானுஜம் இருக்கா இல்லையா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எங்களை தொட கூட நீ முடியாது, இப்பவே அதுக்குண்டான வேலைகளை பாக்குறேன்னு கிளம்ப. கட் பண்ணி ஃபாரஸ்ட் ஆபீசரான ஒரு 4 பேரை காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள ரோந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சில மர்ம கும்பலால காட்டுக்குள்ள மரங்கள் வெட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. அந்த இடத்துக்கு போய் அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த அதாவது வெட்ட வந்தாங்க இல்லையா, அவங்க கண்ணும் கையுமா நிக்கிறாங்க. ஸோ இவங்களை தாக்கணும் அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து படத்தோட ஹீரோவான வாசு அப்படின்றவர் அங்க வந்து தன்னோட நண்பர்களுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் முன்னாடி போய் விழ புல்லட் பாத்தீங்கன்னா அவரோட நெஞ்சில வந்து தாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஊருக்குள்ள அந்த ஆவி இருக்கு இல்லையா, அது துடிக்க ஆரம்பிக்குது, பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அண்ட் ஊர் மக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் முடங்கி போறாங்க. கட் பண்ணி இந்த சைடு வாசுவை காமிக்கிறாங்க. அடிப்பட்ட நபரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அவருக்கு பயங்கரமான ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேய் உன் வேலையை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ உன்னோட ஊருக்கு போ, அதுதான் கரெக்டா வரும்டா, நாங்களும் உன் கூட வரோம், அப்பதான் உன்னை பார்த்துக்க முடியும்னு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்ல கட் பண்ண பஸ்ல போகிற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா நண்பர்களுக்கும் சந்தோஷமா இருக்குன்னு வாசுவும் பார்த்தீங்கன்னா கையில ஒரு செயினை வச்சிருப்பாரு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க நண்பர் ஒருத்தர் டே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், இப்பதான் அதுக்கு சரியான சமயம் வந்தது, எதுக்காக அந்த சைனையே பார்த்து எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்படி இதுக்குள்ள என்னதாண்டா இருக்குன்னு கேட்க ஒரு பிளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. வாசு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் அப்படின்றதால நிறைய காட்டுக்குள்ள போய் சுத்த வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு நாள் காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பழங்குடியின பெண்ணை பாக்குறாரு. பார்த்தது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க சுற்றுச்சூழல்கள் எல்லாத்தையும் வச்சு அழகான ஒரு ஆட்டத்தை பாடிக்கிட்டே இருக்க இவருக்கு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். முன்னாடி போய் நிக்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. அண்ட் ஹீரோவும் முன் வந்து அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி போக அவங்க பழங்குடியின பாஷையில இவரை திட்டிட்டு போக இவருக்கு ஒன்னும் விளங்கல. இதனால இவரோட நண்பர்கிட்ட போறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க வரும்போது இதுக்கு சரியான ஒரு பதில கொடுக்க அவங்களுக்கு ஆச்சரியம். இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச்சு வளர ஆரம்பிக்குது. நாட்கள் போக போக ஹீரோக்கு இவங்க மேல காதல் இருக்கு அப்படின்ற விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்க ஒரு பழங்குடியினர் அப்படின்ற வீட்டுல சொல்றவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் இவங்க மாமா ஒருத்தர் இருப்பாரு, அவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்குள்ள இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவோ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவரோட காதல் இவங்களை மெய் மறக்க செய்யுது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல, தனக்குள்ள இருக்க காதலை வெளிப்படுத்திட்டாங்க. சோ ஊருக்கு தெரியாம 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயத்துல தான் மார்க்கெட் போட்டிருப்பாங்க. அங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா மூலிகை கடை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அவங்க முதுகுல அழகான ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஹிந்துவோட மாமா பாத்துட்டாரு. யார் வரைஞ்சா அப்படின்றத பாக்கல. இதனால இது யாருடையது, இது யார் வரைஞ்சா அப்படின்ற மாதிரி ஹிந்து கூட அந்த சமயத்துல பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் முன்னாடி வச்சு ஹிந்துவை கேட்கும் போது அவங்க யாருன்னு தெரியாதுன்றாங்க. இதனால இந்த நபர் பாத்தீங்கன்னா பயங்கர கோபம் ஆயிட்டாரு. யாரும் வைக்கல, அப்ப அதை நானே அழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போய் பயங்கரமா சூடு வச்சு விட ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் பண்ணது எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போக அங்க இருக்க எல்லாருமே பிரிச்சு ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா ஹீரோயின் வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ யாருக்கும் தெரியாம அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போய் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க கூட ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹிந்துவோட மாமா இதை பார்த்துட்டாரு. ஸோ 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தும் ஏத்துக்கவே முடியல. ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சு
மயக்கம் அடைய வச்சுட்டு இவனை சாகடிச்சு தூக்கி போடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்களை சொல்லி அனுப்பி விட்டுட்டு ஹிந்துவை பாத்தீங்கன்னா அங்கிருந்து வலுக்கட்டாயமா கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல தட்டி விட்டுட்டு அந்த காட்டுக்குள்ளேயே ஹீரோவை தேடி அலைய ஆரம்பிக்க அந்த பழங்குடியின மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்துவை சுத்தி வளைச்சிட்டாங்க. ஹிந்துவும் சின்ன வயசுல இருந்து நீங்க தானே என்ன எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரிச்ச வாழ்க்கைய வாழ விடுங்கடா, என்னை விட்டுடுங்கடா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்க அவங்க எல்லாருமே விட்டுட்டுறாங்க. இவங்க நம்ம ஹீரோவை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி முத்தி தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கிறதா தெரியல. இதனால ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது நிறைய புதர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட உடல் கிடக்குது. அதை பாக்குறாங்க. அதை பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டும் இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க வந்துட்டுறாங்க. இவனோட உடம்புல மூச்சு பேச்சே இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. ஹீரோயின் நம்பிக்கையை கைவிடுறதா தெரியல. தன்னால முடிஞ்ச உதவிகள், அதாவது முதலுதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவருக்கு மூச்சு வருது. அண்ட் கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு திரும்பும் போது ஹிந்துவோட மாமா பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டாரு. ஹிந்துவை கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இந்த வாட்டி ஹீரோ சும்மா விடுறதா தெரியல. அவரை போட்டு அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு எங்க ரெண்டு பேரையுமே எந்த சக்தியுமே பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வேகமா பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும் போய் தாலியை கட்டி கல்யாணத்தை முடிச்சுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப பயன்படுத்தப்பட்டதுதான் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க இந்த செயின் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கட் பண்ண ஹீரோ தன்னோட வீட்டுக்கு கூட்டு போக அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அக்ரகார பகுதியா இருக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே இந்த வேலையை பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி வியந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பா அம்மா ரெண்டு பேருமே இதை ஏத்துக்கிறதா தெரியல. எங்களோட வீடு, அதாவது எங்களோட ஊரே தீட்டுப்பட்டுருச்சு, இதனால எங்களோட வீட்டை விட்டே நீ போயிடு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க ஹீரோவோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பிடிச்சிதான் இருக்கும். அப்பா அம்மா சொல்றதெல்லாம் நீ கவலைப்படாதண்ணா, கண்டிப்பா நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்ப ஹீரோவும் அப்ப அங்க இருந்து கிளம்பி இருப்பார். தன்னோட மனைவியை ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு தன்னோட வேலையை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஊருக்கு போயிருப்பாரு. அப்ப கிளம்பின மனுஷன் இப்பதான் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஊருக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் தெரியாம ரொம்ப சந்தோஷத்தோட இவர் போக இவர் ஊருக்குள்ள கால் வைக்கிற அந்த நொடியை நமக்கு காமிக்கிறாங்க. இவர் வச்ச அதே நேரத்தை ஹிந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னோட கணவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்தோட அவருக்காக காத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி வாசுவை காமிக்கிறாங்க. அவரோட நண்பரோட வந்துகிட்டே இருக்கும்போது ஊர்ல ஒருத்தரும் பாத்தீங்கன்னா சரியா இருக்கிற மாதிரி தெரியல. இவரை பார்த்ததும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒருத்தரும் பாத்தீங்கன்னா வீட்டு வெளியிலவே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னது ஸ்ட்ரேஞ்சா இருக்கே அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது இவரோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, இவரை கூப்பிட்டு ஆனா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. அதை கேட்டதும் பேய் அரைஞ்ச மாதிரி அமைதியா வந்துகிட்டே இருக்கு. நண்பர்கள் எல்லாருமே சரக்கு அடிக்கணும் வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்கு, என்னோட மனைவி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி கிளம்ப இவங்க, அதாவது நண்பர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க சரக்கு அடிக்கணும்னு போறாங்க. ஒரு பக்கம் அவங்க ஜாலியா போய் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட மனைவியை பார்க்க போற அப்படின்ற மாதிரி என்றாங்க. இவரோட மனைவி ஆசையா இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சி இனிமேல் நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி அவரை அரவணைச்சு அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கூட ரொமான்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் சரக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு நம்ம நண்பர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா வராங்க. ஹீரோவோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர கோபம் வருது. என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கண்களாலே கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வெளியே வராரு. என்னடா எல்லாம் முடிஞ்சுதா, என்னோட சொந்தக்காரங்களோட வீடு பக்கத்துல இருக்கு, நீங்க அங்க தங்கிக்கோங்க என்ன அப்படின்ற மாதிரி மொத்த பேரையும் அனுப்பி விட அவனுங்க செட்டில்ட் ஆகுறானுங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா அதுல இருக்க ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா தாக எடுக்க ஆரம்பிக்குது. சரி வாசுவோட வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி போக அங்க அவன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவனாலே நம்ப முடியல. பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா வாசு இவனோட கண்ணுக்கு பேயா தெரிய ஆரம்பிக்கிறார். நம்மளோட வாசு பேய் ஆயிட்டா, நம்மளோட வாசு பேய் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே நண்பர்கிட்ட போய் சொல்ல, டேய் இருட்டுல எதையாவது பார்த்துட்டு வளராதுன்னு நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாசு முன்னாடி போய் நிறுத்த அந்த நபரு பயத்துல ஏதாவது பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் வாசுவும் டேய் என்னடா நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பயந்து போய் கிடக்குறிய, அதெல்லாம் ஒன்னும் இல்லடா அப்படின்ற மாதிரி சமாளிச்சு விட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க நண்பர்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா தன்னோட கணவரை பிரிச்சு கூட்டு போயிடுவாங்களோ அப்படின்றதுதான். அண்ட் கட் பண்ண ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா மர்மமான முறையில ஒரு நபர் இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ராமானுஜம் முதல் கொண்டு ஊர் தலைவர் வரைக்கும் எல்லாரும் வராங்க. அவளோட ஆட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டா, இதுக்கு மேல அவளை நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ராமானுஜம் சொல்ல ஊர் தலைவர்
ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நின்றுகிட்டே இருக்காரு. கட் பண்ண ஹீரோட நண்பர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அதுல ஒருத்தரையா காமிக்கிறாங்க. முதல் நபர் ரொம்ப வைத்த கலக்குது அப்படின்ற மாதிரி ஒதுக்குப்புறமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது தரையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி மினுமினுக்க ஆரம்பிக்குது. எனது அப்படின்ற மாதிரி கை விட்டு எடுக்க நம்ம ஹீரோ கிட்ட ஒரு செயின் இருக்கு இல்லையா, அதே செயின் அங்க இருக்கு. பயங்கரமா பிடிச்சி இருக்கு. ஒரு எலும்பு கூடுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த செயின் வர ஆரம்பிக்குது. ஐயோ பேய் அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓட ஆரம்பிக்க இன்னும் 2 நண்பர்களை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஹிந்து பேயா வந்து இவங்களை படாத பாடுபடுத்தி விட்டுட்டுறாங்க. இதுக்கு மேல முடியாது, நம்ம நண்பனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லலான்னு போக அவருக்கு பின்னாடியே ஹிந்து பேயா நிக்கிறாங்க. ஏதோ சொல்லணும்னு வந்திய சொல்லு, சொன்ன கடமை நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க. பயத்துல எதுவுமே பேசாம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க கிளம்புறாங்க. கட் பண்ணா நண்பர்கள் கூட்டம் தன்னோட வாசுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி முழு நேரமா வேவு பார்க்க கிளம்ப வாசு பார்த்தீங்கன்னா ஹிந்து கூட ரொமான்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 2 பேருமே பாத்தீங்கன்னா பேயா வந்து பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. எட்டி பாக்குறது தப்பா தெரியல, இங்க இருந்து போங்கடா அப்படின்ற மாதிரி கண்களாலே மிரட்டி விட மொத்த பேரும் தெரிச்சுக்கிட்டு ஒரு சில பேர் இங்க இருந்து நான் கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரி பைய தூக்கிட்டு போக மிச்சம் இருக்கிற நண்பர்கள் பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாங்க. இந்த நிலைமையில வாசை விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம உண்மையான நண்பர்களே கிடையாது, என்ன ஆனாலும் சரிடா அவனை இங்க இருந்து கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. வாசு கிட்ட இந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனா அவனை இங்க இருந்து மயக்க நிலையிலாச்சும் எப்படியாவது தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு நிலையில ஒரு பெரிய பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளான் பாத்தீங்கன்னா ஹிந்து அதாவது அந்த பேயால தடுத்து நிறுத்தப்படுது. என்ன பண்ணதுன்னு தெரியாம ஊர்ல ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் சொல்ல அந்த மனுஷனும் காசு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னும் போது ஒரு மொக்க சாமியார கைய காமிச்சு விடு. அந்த மொக்க சாமியாரோட பேய ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த குழு போக ஆரம்பிக்குது. அந்த சாமியார் அதாவது ஏமாத்திர சாமியார் இருக்கா இல்லையா, அவர் தனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த ஆவியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது நண்பர்கள் கூட்டம் பக்கத்துல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தட்டி விட மந்திரம் கெட்டு போகுது. இதனால பேய்கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுற வழியில நம்ம ஹீரோவை சந்திக்கிறாங்க. டேய் முதல்ல இங்கிருந்து போகலாம் வாடா, இந்த ஊரே பெரிய பிரச்சனையில இருக்குடா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சி பார்க்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அசர்ற மாதிரியே தெரியல. எனக்கு என்னோட மனைவி இருக்கா, நீங்க இங்கிருந்து போறதுன்னா போங்கடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி அனுப்ப நண்பர்கள் கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா அங்க வந்தது ஹீரோவி இல்ல இந்து அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ பிளான் பண்ணி அவங்கள அனுப்பியாச்சு அப்படின்ற சந்தோஷத்தோட தன்னோட கணவர் தனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவரை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள காசில இருந்து ஒரு சாமியார் வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. ஊர் மக்கள் முதற்கொண்டு ஹீரோட நண்பர்கள் வரைக்கும் அங்க போறாங்க. வந்த சாமியார் ஊருக்குள்ள சுத்தி தீர அந்த ஹிந்துவோட ஆத்மாவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஹிந்துவோட ஆத்மா முன்னாடி வருது. அண்ட் ராமானுஜமும் போதும் சாமி இவ அட்டூழியம் போதும், இவளை இன்னைக்கே பிடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. ஹிந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த சாமியார் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இந்த ஊர் மக்களை நான் பயமுறுத்தல அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணுமே நடக்கிறதா தெரியல. அந்த சாமியாரும் இவங்களை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி மந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னதுக்காக நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா வாசு, அவர் ஆவியா அங்க வந்து என்டர் ஆக ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் ஷாக்கு, நீயும் ஆவியா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க இவர் கோவமா என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள வந்ததும் தன்னோட தங்கச்சி கிட்ட போய் பேசினார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, தங்கச்சி மூலமா தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதனால ஆக்ரோஷமா பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப தங்கச்சி தடுத்து நிறுத்துறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா நான் நம்ம அண்ணிய பார்க்க போனேன். அப்ப அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமானா, நான் இந்த உலகத்துல ஆவியா இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியாது, என்னோட கணவருக்கு நான் ஆவி அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாது, என்னை கொலை பண்ணவரை கண்டுபிடிச்சு அவர் கொண்டுட்டார் அப்படின்னா ஜெயிலுக்கு போயிடுவாரு, அது நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. சோ இந்த விஷயத்த கேட்டதும் இவர் மனசு ஒடிஞ்சு போய் தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா நெருப்பு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தன்னோட மனைவியை அதாவது தன்னோட மனைவி கூடிய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா வேற ஒரு வழிதான் இருக்கு, அது இதுதான் அப்படின்ற மாதிரி தன்னை தீட்டு கொளுத்திக்கிட்டு இவரும் இறந்து போயிட்டு இருப்பாரு. இவர் ஆவியா இருக்காரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. ஒரு மாதிரி எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. தன்னோட மனைவிக்காக உயிரை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி நின்னுகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஒரே ஒரு கேள்விதான் அந்த ராமானுஜம் கிட்ட போய், எதுக்காக என்னோட மனைவியை கொன்னேன், உனக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. கல்லுக்கடையில ஒரு ஆன்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இவனுக்கு இதுல ஆதாயம் இல்ல உன் அப்பாக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் வந்து ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை கொலை பண்ணதா ஒரு மர்ம நபரை காமிச்சாங்க இல்லையா, அது ராமானுஜம் கிடையாது, நம்ம ஹீரோவோட அப்பா தான்.
நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ இந்த பொண்ணோட வயிற்றுல எங்களோட வாரிசு வளர வேணாம் அப்படின்றதுக்காக கொலை பண்ணி விட்டுட்டார். சோ இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. இது வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை நான் துண்டு துண்டா வெட்டியிருப்பேன், நீ அப்பாவா போயிட்டு உடனே நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருக்க ஹீரோவோட நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம உயிரோடவே விடக்கூடாது, சின்ன குழந்தை அதாவது பிறக்காத குழந்தைய கேஸ்ட் பார்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான், இந்த ஆளுங்கெல்லாம் உயிரோட இருக்கவே கூடாதியா அப்படின்ற மாதிரி கல்ல தூக்கி அடிக்க ஆரம்பிக்க ஊர் மக்கள் எல்லாருமே ராமானுஜம் அண்ட் ஹீரோவோட அப்பாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோவோட அம்மா தங்கச்சி அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. இதனால உங்களை பார்த்து நாங்க இனிமேல் பயப்பட மாட்டோம், ஊர்ல இருக்க யாரும் பயப்படவும் மாட்டாங்கண்ணா, நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை வாழலாம்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னும் எத்தனை நாள் நாங்க ஆண்பாவா இருப்போம் அப்படின்றது தெரியாது, ஆனா இருக்கிற வரைக்கும் எங்களோட காதல் ஒன்னாதான் இருக்கும், நாங்க ஒன்னாதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி கட்டி அணைக்க இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.